தேவன் அதற்காக அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். அவங்க மருமகள் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு நாள் கூட சலிச்சுக்கவே இல்லை. she is a woman of suffering. நிறைய பாடுபட்டவர்கள். ஆனா அவ்வளவு பாடு மக்கள் மத்தியிலும் அவர் ஒரு நாள் கூட முகம் சுழிச்சு நான் பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுங்க இந்த வசனம்? மறுபடியும் மறுபடியும். இந்த வீடு ஒரு கூரை வீடு. எத்தனை பேர் தெரியும்? இந்த வீடு ஒரு கூரை வீடு. அந்த வீட்டுக்கு இயேசு மறுபடியும் போனார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப பாஸ்டமா இல்லாவிட்டாலும் இந்த வீட்டுக்கு ஆண்டவர் மறுபடியும் வந்து கொண்டே இருப்பார். நீங்களும் மறுபடியும் வரணும். கவனிங்க, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, the place is vacant but the person is there. இடம் காலியா இருக்கிறது, ஆனால் நபர் இருக்கிறார். அங்கதான் அந்த அம்மா உட்காருவாங்க, இங்கதான் உட்காருவாங்க அந்த அம்மா. இன்னைக்கு அவங்க சம்மதி அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் இல்லை என்றாலும் இவர் இங்கே இல்லை, அவர் அங்கே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் அங்கே இல்லை, அவர். so the place is vacant but the person is there. அந்த அம்மா படுத்திருக்கிற அந்த பெட் வேக்கன்ட், ஆனா அந்த அம்மா இருக்கிறாங்க. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். the place is vacant but the person is there. நான் எல்லாருடைய அடக்கான அந்த வசனத்தை பேசுவேன். இது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. அதான் சொன்னது அவங்களை சொல்லல, தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. ஒருவேளை வேதம் வைத்திருக்கிறவர்கள் நீங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்த வார்த்தை இழுத்தும்படி தவறா சரியா? 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அந்த வார்த்தையை பலமுறை பேசியிருக்கிறேன். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 Samuel chapter 20 verse 25, the last word. தாவீது, தப்பா படிக்கிறீங்க, அறிவு இருந்தன்னு சொல்லுது, ஆனா ஆண்டவர் இருக்கும் சொல்றார். புரியவே இல்லை. அந்த வார்த்தை படிங்க, நீங்க எல்லாரும் படிச்சவங்க. அந்த வார்த்தை எழுத்தின்படி சரியா தவறா? தாவீது அங்கே இல்லை. தாவீது அன்றைக்கு அங்கே இல்லை. அதுக்கு முந்தின வசனம் படிங்க. he was hiding, வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். இருக்குதுங்களா? வெளியிலே இருக்க வேண்டிய இடத்துல அன்றைக்கு அவன் இல்லை. சவுல் சொல்லுகிறான், where is he? ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், யோனத்தான் சொல்லுகிறார், யோனத்தான் அவர் பெத்லகேம் போய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை இன்னொரு முறை, அந்த 1:20 அந்த 25ஆம் வசனம். தாவீது, எல்லாரும் சொல்லுங்க, பாஸ்டர் அம்மா இருக்கும்